ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இங்கே நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, தமிழில் பார்த்துட்டு வந்த மாதிரி கிளப் ஹவுஸ் வந்து இனிமேல் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. நான் ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிளப் ஹவுஸ் ட்ரெண்ட் ஆனப்போவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். பட் நமக்கு அந்த இன்வைட் வந்து யாருக்கும் வந்து கிடைக்கல. ஒரு பர்சன்ஸ்க்கு வந்து 2 யூனிட் 3 யூனிட் வந்து கிடைக்குது. பட் வந்து நமக்கு வெயிட் லிஸ்ட்டில் வச்சிருக்காங்க கிளப் ஹவுஸ் ஆப். எல்லாத்துக்குமே வந்து அந்த டைமில் வந்து கொடுக்குறது கிடையாது, யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க அட்மிட் பண்ணுறது கிடையாது. ஸோ வெயிட் பண்ண வைக்கிறாங்க. வெயிட் லிஸ்ட்டும் இருக்குது, அண்ட் இன்வைட்டும் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து எப்போ வந்து கொடுக்குறாங்களோ, அதை பர்மிட் கொடுக்குறாங்களோ அப்போ நம்ம வீடியோ போடுவோம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வழியாக இப்போ கிளப் ஹவுஸ் வந்து அந்த இன்வைட் லிஸ்ட் அண்ட் வெயிட் லிஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ யார் வேணாலும் ஈஸியாக கிளப் ஹவுஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணி ஆடியோ சாட் யாரு கூட வேணாலும் பேசிக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் கிளப் ஹவுஸ் பற்றின ஒரு டீடைல்ஸ், இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது, எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் சொல்லி வந்து பார்த்துருவோம். நான் இது வரைக்குமே யூஸ் பண்ண கிடையாது கிளப் ஹவுஸ். நான் அந்த வீடியோவில் கண்டினியூ பண்ண மாதிரி ஜஸ்ட் அப்போ கிரியேட் பண்ணதோட சரி, இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது தான். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணல. உள்ளே போய் எப்படி இருக்குது, எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, எல்லாத்தையும் வந்து பார்த்துருவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ திறந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் வீடியோ போகிற முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சேனல் வந்து பார்க்குறீங்கன்னா கீழே ரெட் கலர் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் கூட ஃபாலோ பண்ணி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரொம்ப நாளாக வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ இந்த கிளப் ஹவுஸ் வந்து இந்த இன்வைட் மெத்தட் ரிமூவ் பண்ணதுனால தான் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் எத்தனை பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ கிளப் ஹவுஸ் ஆப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணவுடனே வந்து திஸ் இஸ் த இன்டர்ஃபேஸ் ஆஃப் கிளப் ஹவுஸ். இதில் எனக்கு பிடிக்காத விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த கிளப் ஹவுஸ் ஆப் ஓப்பன் பண்ணும்போது, லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணும்போது மொபைல் நம்பர் அண்ட் அதோட ஓடிபி இருந்தால் மட்டும்தான் லாகின் ஆகுது. இது எனக்கு ஒரு சின்ன பிடிக்காத விஷயமா இருக்குது. பிகாஸ் நம்மளோட யூசர் நேம் வச்சு லாகின் பண்ண மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். பட் ஓகே, மேபி ஃபியூச்சரில் இது மாதிரி ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. அண்ட் இதான் இன்டர்ஃபேஸ். நம்ம இதில் வந்து பார்த்தா என்னென்ன டாக் ஷோ வந்து போயிட்டுருக்கு, என்னென்ன டாப்பிக்கில் வந்து என்னென்ன எத்தனை பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, எல்லா டீடைல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தோன்னா நிறைய டீடைல்ஸ், நிறைய டாக் ஷோஸ் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் இதில் அப்கமிங் ஈவெண்ட்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. டுடே 3:15 PM வந்து இதில் வந்து சில பேர் வந்து பேச போகிறாங்க. அண்ட் 3:30 வந்து சில பேர் பேச போகிறாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறனாலும் நம்ம நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கலாம். அந்த டைமில் அது என்ன டாக் ஷோ, என்ன டாப்பிக்கில் வந்து பேச போகிறாங்க, எல்லா டீடைல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே ஸ்க்ரோல் டவுன் வந்து பார்த்தாலும் ஒவ்வொரு டீடைல்ஸ், அதாவது காதல் வளர்த்தேன் என்னமோ டாப்பிக்கில் வச்சுருக்காங்க. பட் நமக்கு அது பிடிச்ச டாபிக், உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் பிடிச்சிட்டு இருக்கோ அந்த டாப்பிக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிக்கலாம். இது வந்து நமக்கு இதில் தான் என்ட்ரி ஆகி வந்து பேசணும், இதில் தான் வந்து ஆடியோவில் நம்ம கேட்கணும், அப்படிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. நீங்கள் எந்த டாப்பிக்கில் எந்த ஒரு ஷோவில் நீங்கள் போய் ஆட் பண்ணணுமோ, யார் வந்து ஆடியோ பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் போய் ஜாயின் பண்ணணுமோ ஈஸியாக நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருவோம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த கர்ட் த கிரிங் சொல்லி வந்து போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இப்போ இதில் ஓப்பன் பண்ணணும்னா வந்து நம்ம வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. லைனாக வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணிக்காங்க கிளப் ஹவுஸில் அவங்களாம் வந்து ஆடியோஸில் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. நம்ம கேட்கணும், நம்ம வந்து கேட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ வந்து மியூட் பண்ணவங்க வந்து நீங்கள் மியூட் பண்ணிட்டு கேட்டுருக்காங்க. சத்தமெல்லாம் வந்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி வந்து கேட்டுருக்குறாங்க. இப்போ இதில் நமக்கு ஏதாவது பேசணும்னு நினச்சோம்னா இந்த ஹேண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்ம ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். அவங்க நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் பேசணும்னு சொல்லி அந்த டாபிக் உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா வந்து நமக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க. நம்ம வந்து பேசிக்கலாம். இப்போ வேறு இருக்கா, நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் வெயிட் பண்ணுவோம். சரி, குட் மார்னிங், குட் நைட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணுவோம். இதில் ஓப்பன் பண்ணோம்னா இந்த ஹேண்ட் ரைசன்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம்னா நம்ம வெயிட் பண்ணுவோம். நமக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கும்போது லீடர் நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணணும், நீங்கள் வந்து பேசுங்கன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அல்லது நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒவ்வொரு ஆடியோட ரூம்குள்ளேயும் வந்து நம்ம போய் கேட்டே இருக்கலாம். கேட்டு எனக்கு வந்து பிடிக்கல, நான் வெளியே போகணும்னா ஜஸ்ட் லீவ் குயிட்லின்னு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டிங்கன்னா நம்ம வெளியே போயிடும். அல்லது நீங்கள் இந்த பேக் பட்டன் கொடுத்தீங்கன்னா அது கீழே உங்களுக்கு மினிமைஸ் ஆகிடும். பட் நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வரலாம், அந்த ஆடியோவை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நமக்கு வேணாம்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து கிட்டத்தட்ட லீவ் குயிட்லின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா வெளியே வந்துடுவோம். ஸோ இதுதான் ஆடியோ ரூமில் நமக்கு பிடிச்ச மாதிரி உள்ளே போய் நம்ம கேட்டுக்கலாம். வேணான்னா வெளியே வந்துக்கலாம். பேசணும்னு நினச்சோம்னா அந்த டாபிக் பற்றி உங்களுக்கு ஏதாவது ரிலேட்டடாக டீட்டெயில்ஸ் தெரியணும், பேசணும், அங்கே ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அந்த ஹேண்ட் பட்டன் கொடுத்து ஷேர் பண்ணிக்கலாம், உங்களோட வாய்ஸை ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டார்ட் ரூம் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். இதில் கிளிக் பண்ணோன்னா நம்ம 3 விதமான ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஓப்பன் நம்ம கிளிக் பண்ணோம்னா வந்து ஸ்டார்டர் ரூம் ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன், யார் வேணால் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், யார் வேணால் பேசிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஓப்பனாக வந்து யார் வேணால் பேசிக்கலாம். சோஷியல் மீடியாவில் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது, இத்தனை பேர் தான் ஜாயின் பண்ணணும் அந்த ஆப்ஷன்ஸுக்கெல்லாம் கிடையாது. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சோஷியல் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் ஐ ஃபாலோ, நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறோமோ
அவங்க எல்லாருமே வந்து கூட பேசிக்கிறதா சோஷியல். மற்ற யாருமே வந்து பார்க்க முடியும் பட் பேச முடியாது அந்த ரிலேட்டடானதாக சோஷியல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு க்ளோஸ்டு சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பீப்புள்ஸை சூஸ் பண்ணணும், யார் யார் கூட நீங்கள் பேசணும், இவங்க கூட மட்டும்தான் வந்து பேசணும், மற்ற யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னா க்ளோஸ்டு. இந்த 3 இதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள் சூஸ் பீப்புளை சூட் பண்ணி உங்களோட ரூமில் நீங்கள் ஆடியோ வந்து ஷேர் பண்ணலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ரைஸ் வால்வ்ஸ் இட்ஸ் அ குட் ஐடியா. அதாவது டாபிக் எந்த டாபிக் உங்களுக்கு வேணுமோ அந்த டாப்பிக்கில் நீங்கள் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ரூமை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா யாரும் உங்கள் பீப்புள் உங்களோட கேட்கணும்னு நினச்சோம்னா வந்து கேட்டுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ராகுல் ஜி நம்ம பேரோட போட்டு யார் போல் வந்தது? ஒருவேளை நானாக தான் இருக்கணும். ஆமாங்க, நான் தான் இப்போ உள்ள போயிட்டு வந்தேன். ஒருவேளை அதனால தான் ஏஎன்எம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் ரெப்ரஸ் பண்ணதுனால வந்து போயிட்டாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே வந்து பார்த்தா அப்படியே டேப் யுவர் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இந்தியா, மியூசிக், ஹிந்தி, இன்ஸ்டாகிராம், மூவிஸ், உமன், ட்ராவலிங், ஸ்டார்ட் அப், காமெடி, ஃபிட்னஸ், ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் அதில் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த 9 டாட் பட்டன் இதை நம்ம கிளிக் பண்ணுவோம். இது கிளிக் பண்ணோன்னா நோ ஒன் இஸ் ஆன்லைன் ரைட் நவ், யூ வில் see the people you follow who follow you back or whenever they try on. பீப்புள் நம்ம ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க யாரும் ஆன்லைன் இருந்தால் அதெல்லாம் வந்து ஷோ பண்ணுவாங்க. நான் யாரையுமே இன்னும் ஃபாலோ பண்ணல. அண்ட் இந்த மெசேஜ் பட்டன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கிளிக் பண்ணலாம். சேட் ஆப்ஷன், இதில் யார்கிட்டையும் நம்ம வந்து இது வரைக்கும் சேட் பண்ண கிடையாது. அண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம யாருக்கும் இன்னும் ரெக்வஸ்ட்டும் கொடுக்கல. மெசேஜ் பண்ணுறதுக்கான ரெக்வஸ்ட் ஆப்ஷனும் வந்து கொடுக்க கிடையாது. இந்த மேலே இருக்க 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணோம்னா டிசேபிள் மெசேஜ் ரெக்வஸ்ட். ஸோ மெசேஜ் நம்ம கொடுத்தோம்னா அதை வந்து டிசேபிள் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது சேட்டுக்கு மேலே வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம். அங்கே 3 ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அங்கே வந்து அதே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே வந்து அந்த பென்சிலில் நோட் ஐக்கான் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்ம நியூ மெசேஜ் வந்து நம்ம யாராவது ஃபாலோவர்ஸை சர்ச் பண்ணி நியூ மெசேஜ் அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எது சென்ட் பண்ணுவோம், மதன் கௌரி அவர் நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம், வருதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது எப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணுறவங்கள தான் பேச முடியும். நான் 5 வரைக்கும் யாருக்கிட்டையும் ஃபாலோ பண்ணலை, அதனால் எனக்கு எந்த ஆப்ஷனும் ஷோ ஆகலை, எந்த ஒரு ஃபாலோவரும் ஷோ ஆகலை. மேலே இப்போ அந்த 3 ஆப்ஷன்ஸில் அந்த சர்ச் ஆப்ஷன், இப்போ இதில் ஃபைண்ட் பீப்புள் அண்ட் கிளப்ஸ், கிளப்போட ஷாப் நீங்கள் நேம் வச்சும் சர்ச் பண்ணலாம். அண்ட் பீப்புள்ஸ் நேம் வச்சும் நீங்கள் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் ரிலேட்டடாக எனக்கு வந்து சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரியா ராஜன், அன்கிதா சட்டர்ஜி, மன்யா பட், ஷில்பா ராவ், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பேர் தெரியாத பீப்புளெலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம், நம்ம தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க. ஏஆர் முருகாஸ் அவர் இருக்கார், ஃபேமஸ் டைரக்டர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்யூஸ் பிரண்ட்லி, டெக் ரிலேட்டட் அவர் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு யார் நமக்கு தெரிஞ்சவங்க. அண்ட் கீழே வந்து நிறைய பேர் இருக்காங்க. பட் பேரல் மானே, இவங்க நம்ம வந்து பிக் பாஸில் நம்ம வந்து பார்த்துருப்போம். அண்ட் நிறைய பேர் இருக்காங்க, இதில் நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சு யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணுமோ அவங்கள ஃபாலோ பண்ணிக்கலாம். அவங்களோட ஆடியோ கேட்கணும்னா ஈஸியாக வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து யாராவது வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஏஆர் முருகதாஸ் அவரே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபாலோவிங் பண்ணியாச்சு. ஸோ இப்போ சிம்பிளாக உங்களுக்கு ஃபாலோ பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் ஸ்டார் ஐக்கான் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு சொல்லி நம்ம பார்த்து பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹூ வாஸ் கிரேட் அடிஷன் டு கிளப் ஹவுஸ், யூ வில் கெட் கிரெடிட் இன்வைட் தேர் பீப்புள். ஸோ இப்போதைக்கு நம்ம இன்வைட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இதில் யூஸ் பண்ணி இன்வைட் பண்ணிக்கலாம். இன்வைட்டை ஃபோன் நம்பர், ஸோ ஃபோன் நம்பர் கொடுத்தும் இன்வைட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கான்டாக்ட்ஸ், உங்களுக்கு லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ யாரெல்லாம் இன்வைட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுங்களோ அவங்கள ஈஸியாக நீங்கள் இன்வைட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் இன்வைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்க ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம், அப்கமிங்ஸ் ஃபார் யூ. ஸோ நம்ம ஏதாவது நம்ம இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம்னா அப்கமிங்கில் அங்கே கீழே ஷோ ஆச்சு முதல் இன்டர்ஃபேஸில், அதே சேம் ஆப்ஷன் இங்கே ஷோ பண்ணியிருக்காங்க. அந்த 3:30 மணிக்கு என்ன இருக்குது, 3:50க்கு இவ்வளோ இருக்குது, 5 மணிக்கு இத்தனை இந்த ஷோ ஜாயின் ஆக போகுது, 5:30 மணிக்கு இந்த இது வந்து போயிட்டுருக்கு, நீங்கள் ஜாயின் பண்ணுறதுலாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த ஆப்ஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நோட்டிஃபிகேஷன் வரும். பட் இது வரைக்கும் யாருக்கும் நமக்கு வந்து ஃபாலோ கொடுக்கல, மெசேஜ் எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் பண்ண கிடையாதுனால நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்து வரல. அண்டு பக்கத்தில் நமக்கு அந்த ஐக்கான் பட்டன் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் இருக்குது, ப்ரொஃபைல் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. நம்மளோட நேம் அண்ட் நம்மளோட யூசர் நேம் அண்ட் பயோ எதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் நம்ம ஆட் பண்ணியிருப்போம், அந்த மாதிரி பயோ டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ட்விட்டர் ஆட் பண்ணுறனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆட் பண்ணுறனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் எப்போ ஜாயின் பண்ண அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஜூலை 23. பிகாஸ் நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து க்ரியேட் பண்ணேன், அப்போ எனக்கு இன்வைட் லிஸ்ட் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ தான் ஜாயின் பண்ணிக்க முடிஞ்சிச்சு, அதாவது இன்றைக்கி தான் அதை ஜாயின் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த ஆப்ஷனும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மெம்பர்ஸ் ஆட் பண்ணுறாலும் யாராவது ஆட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் கொடுத்து நம்ம மெம்பர்ஸ் யாராவது ஆட் பண்ணலாம். அதுக்கு நம்ம வந்து நம்மளோட இமெயிலை வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ வெரிஃபை பண்ண மட்டும்தான் நம்ம மெம்பரை வந்து ஆட் பண்ண முடியும். அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதை இமெயில் ஆட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் மேலே வந்து கொடுத்துருக்காங்க, அதே நம்ம கிளிக் பண்ணால் வெரிஃபை இமெயில் நம்ம கேட்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஷேர் ஆப்ஷன் கொடுத்தோம்னா இது யாருக்கா ஷேர் பண்ணணும்னாலும் ஈஸி ஷேர் பண்ணிக்கலாம் நம்மளோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸை. அண்ட் நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் ஐக்கான் கொடுத்துருக்காங்க.
அதில் நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மாதிரி கிளிக் பண்ண அதுக்கு தான் போகும். அக்கௌண்ட்டில் வந்து டீஆக்டிவேட் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணுறதா டெலிட் பண்ணிக்கலாம். அண்ட் அக்கௌண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணலாம். ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் நீங்கள் கனெக்ட் பண்ணுறதாலும் இதை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பாஸ் நோட்டிஃபிகேஷன், சென்ட் ஃபியூர் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ், இன்ட்ரெஸ்ட், இதுதான் நமக்கு அந்த சூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ். இந்த இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் எந்தெந்த இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு வந்து வேணுமோ. அதில் நம்ம ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 100+ இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டாப்பிக்லையும் டெக்கில், ஐடென்டிட்டி, நாலேஜ், ஹெசில், ஹேங்கிங் அவுட், லாங்குவேஜஸ், ஒவ்வொரு ரிலேட்டட் டாபிக்ஸ்லையும் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதில் விருப்பமோ அதில் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த ஆடியோ பாக்ஸில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணி அந்த ரூமில் ஜாயின் பண்ணி அவங்களோட டாபிக்ஸை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அல்லது கேட்குறனாலும் கேட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ் நியூ, ஃபேக், கான்டாக்ட்ஸ், இதெல்லாமே அந்த செட்டிங்ஸ், ஆப் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ். அண்ட் ஃபைனலி லாக் அவுட் பண்ணுறாலும் லாக் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் வேறு ஏதாவது இருக்கா நம்ம பார்த்துடலாம். அண்ட் வேறு எந்த ஆப்ஷன் இல்லைங்க. அது இவ்வளோ தான். க்ளப் ஹவுஸில் ஜஸ்ட்டு சும்மா ஒரு நார்மல் இன்டர்ஃபேஸ் தான் இருக்குது. அவ்வளோ பெரிய செட்டிங்ஸ், அவ்வளோ கண்டுபிடிக்க முடியாத ஆப்ஷன்ஸ் எல்லாமே கிடையாது. கஷ்டமான விஷயங்கள் இந்த டீல்ஸ் எல்லாமே கிடையாது. பட் சிம்பிளான இன்டர்ஃபேஸ் கொண்டு ஒரு ஆடியோ சேட் பண்ணுற ஒரு ஆப் நல்லா இருக்குது க்ளப் ஹவுஸ். நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். உங்களோட விருப்பம், உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா வந்து நீங்கள் தொடர்ந்து க்ளப் ஹவுஸ் யூஸ் பண்ணலாம். பட் நான் எப்படி இருக்குன்னு சொல்லி என்னோட வந்து பார்த்துட்டேன். பட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து ஃபாலோ பண்ணுறாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் யூசர் நேம் தெரியும் உங்களுக்கு, கீக்கிராகுல். ஸோ ஃபாலோ பண்ணுறாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க. க்ளப் ஹவுஸில் இருக்க இன்டர்ஃபேஸ் அண்ட் எப்படிலாம் யூஸ் பண்ணணும், எப்படி இருக்குது, இதெல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்துருப்போம். நீங்களும் க்ளப் ஹவுஸில் ஜாயின் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோவை இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தாலும், பிடிச்சிருக்கா பிடிக்கல எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் ஒரு நாளோட உங்களை சந்திக்கிறேன்.